வணக்கம். 2024 டிசம்பர் 1ஆம் திகதி. இன்றைய முக்கிய செய்திகள். இணையத்தில் போலியான காணொளிகளை வெளியிட்ட இளைஞர் ஒருவர் விளக்கமறியலில். இலங்கையை விட்டு விடைபெற்றது பெங்கால் புயல், தீவிரமடைகிறது பருவமழை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு அடுத்த வாரம். நைனாதீவு குறிக்கட்டுவான் படகுச் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். ஜனாதிபதி அனுரவின் பணி குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் மகிழ்ச்சி. 3,90,000 ஏக்கர் விவசாய நிலம் அழிந்தது. இழப்பீடு வழங்க 1000 கோடி ரூபாயை ஒதுக்கியது அரசு. இனி விரிவான செய்திகள். இலங்கையை விட்டு விடைபெற்றது பெங்கால் புயல், தீவிரமடைகிறது பருவமழை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பிரதி பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தென்மேற்கு வங்கக் கடலில் பெங்கல் சூறாவளி திருகோணமலைக்கு வடக்கே 360 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கசந்துறைக்கு வடகிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அது தமிழகத்தை அடைந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது என்றார். இலங்கை காலநிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக பிரதி பணிப்பாளர் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு அடுத்த வாரம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இரத்துச் செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக கட்சி தலைமை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். நைனாதீவு குறிக்கட்டுவான் படகுச் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். சீரற்ற காலநிலையால் தடைப்பட்டிருந்த நைனாதீவு குறிக்கட்டுவான் படகுச் சேவை இன்று தொடக்கம் ஆரம்பமாகிறது என தெரிவிக்கப்படுகிறது. சனி ஞாயிறு தினங்களில் ஒரு மணித்தியாலத்திற்கு 1 எனும் சேவையில் ஈடுபடவுள்ளதுடன் திங்கட்கிழமையில் இருந்து வழமை போன்று இடம்பெறும் என்பதனை பயணிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர் நைனாதீவு படகு உரிமையாளர் சங்கத்தினர். நைனாதீவில் இருந்து முதல் படகுச் சேவை காலை 6:30 மணிக்கும், குறிக்கட்டுவானில் இருந்து இறுதி படகுச் சேவை மாலை 5 மணிக்கும் இடம்பெறும் என்பதனை அனைத்து பயணிகளுக்கும் அறியத் தருகின்றனர். இணையத்தில் போலியான காணொளிகளை வெளியிட்ட இளைஞர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசுக்கு எதிராக மக்களை தூண்டும் விதத்தில் வடக்கில் தமிழீழ நினைவேந்தல் நிகழ்வுகளை ஊக்குவிப்பது போன்ற பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிட்ட குற்றத்திற்காக பத்தேகம கிரிபத்தாவில பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பத்தேகம பதில் நீதவான் ஸ்ரீயா திசாநாயக்க யசரத்ன நேற்று உத்தரவிட்டுள்ளார். பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரை இவ்வாறு விளக்கமறியலில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரவின் பணி குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் மகிழ்ச்சி. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் தெரிவித்த கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதில் மகிழ்ச்சியடைவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த போது பொருளாதாரத்தை மீட்பதற்கு முதலில் செய்ய வேண்டியது இந்த நாட்டின் திறனை முழுமையாக மீண்டும் செயல்படுத்துவதுதான். தற்போதைய ஜனாதிபதி அனுர திசாநாயக்க நிதியமைச்சர் என்ற ரீதியில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணங்கிய கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதையிட்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன் என தெரிவித்துள்ளார். 3,90,000 ஏக்கர் விவசாய நிலம் அழிந்தது. இழப்பீடு வழங்க 1000 கோடி ரூபாயை ஒதுக்கியது அரசு. கடும் மழை காரணமாக சுமார் 3,90,000 ஏக்கர் விளைநிலங்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாய மற்றும் கமல்ல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. எனவே ஒரு ஏக்கர் நெற்பயிர்களுக்கு 4000 ரூபாய் நட்டீடு கிடைக்கும். வெள்ளத்தால் சேதமடைந்த சோளம், உருளைக்கிழங்கு, சோயாபீன், வெங்காயம் மற்றும் மிளகாய் பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண் காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இழப்பீடு வழங்குவதற்கு அரசாங்கம் 1 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இத்துடன் சிலோன் மிரர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.